இவரு நடிச்ச படம் வந்து சிகரெட்டு பத்த வைக்கணும், திருசா இடுப்பை கிள்ளணும், எப்படி ஒரு 2 குத்து டான்ஸ் போடணும். இதெல்லாம் வீட்டில் வந்து போட முடியுமா? இந்த காலரில் வச்சு சிகரெட்டை எடுப்பார் பாருங்க, அது ஒரு தனி ஆளு தான். இதை வந்து வீட்டில் செய்ய முடியுமா? விஜய் அமைச்சர்கிட்ட போய் கஞ்சா குடிக்கு எங்க இருக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவார். சரிதானே? சீமான பத்தி கேட்கணும்னா ராஜபக்சட்ட கேளு, கொலை நடுங்கி சொல்லுவான். ஆல் இந்தியா சீஃப் மினிஸ்டர் கேளியா சீமான் யாருன்னு சொல்லுவான். சீமான் யாருன்னு சொல்லணும்னா மரத்திடம் கேளுங்க, இலைகளை அசைத்து சொல்லும். கடலுகிட்ட கேளுங்க, அலைகளை உசர்த்தி சொல்லும். எதுக்கு ஸ்டெர்லைட் காரன்ட்ட போய் கேளுங்க சீமானை பத்தி யாருன்னு சொல்லுவான். பரந்தூர் விமான நிலையம் கட்டுறவன்ட்ட போய் கேளுங்க சீமான யாருன்னு சொல்லுவான். இந்த படம் கடைசி படம், அவருக்காக செலவு வச்சாலும் தப்பு இல்லைன்றாங்க. இந்த கருத்து எப்படி? உண்மையில தளபதிக்கு செலவு வைக்கணுமா? ஆமா செலவு வைக்கணும். அவரு கியூபா போராளில. இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, இவ்வளவு பதில் நான் சொல்றேன்ல. இதை கூட யோசிக்காம நாளைக்கு உங்க சேனலுக்கு ஒரு மிரட்டல் வரும். எப்படி? உங்க சேனலுக்கு ஒரு மிரட்டல் வரும், உங்க சேனல்ல வழக்கு போடுவாங்க. என் வீட்டு தண்ணி குடத்துல இருக்க தண்ணிய நீ எனக்கு மோண்டு கொடுக்கறதுக்கு நான் ஏன் உனக்கு வரி கட்டணும்? என் வீட்டு என் நாட்டில் இருக்கிற தண்ணி தம்பி, அதை எனக்கு கொடுக்கறதுக்கு நீ ஏன் 4000 கோடி முதலீடு போட்டு வர்ற? அப்படி என்ன என் மேல உனக்கு அக்கறை? விஜய் வந்து ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, விவசாயத்தை கை விட்டுறாதீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியை வழக்கு போட்டு அதை நிப்பாட்டிட்டுனா நேரம் அழைச்சிக்கிட்டு போங்க 47 குடும்பத்தையும், உங்க தோட்டத்துல வேலை போட்டு கொடுங்க. யாரு வேண்டாம்னா அரகஜா பொட்டை வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் உட்காந்தா நீங்க முதலமைச்சர? 2 டான்ஸு, 2 குத்துப்பாட்டு, 2 ஆட்டம், 2 பப்பு, இதெல்லாம் வந்து ஒரு தகுதியா தம்பி முதலமைச்சர் ஆகிறதுக்கு? அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் சீமான்னா யாரு, எம்பியா எம்எல்ஏவான்னு கேட்டிருக்காரு. சீமானா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? அவர் சரியா தானே சொல்லியிருக்காரு. ஒரு சென்னையில போய் ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணரிடம் போய் தஞ்சாவூர் ஒரு டாக்டர் பேரை சொல்லணும்னா அவர் தஞ்சாவூர்ல இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் சொல்லுவாரு. சென்னையில போய் ஒரு போலீஸ்காரன்ட்ட போய் இந்த போலீஸ்ன்னு சொன்னாக்கா அது திருச்சியில இந்த போலீஸ் வேலை பார்க்கறோன்னு சொல்லுவாரு. அந்தந்த தகுதி உடையவர்கள்ட்ட போய் அந்தந்த கேள்வியை கேட்கணும். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போய் விஜய் அமைச்சர்கிட்ட போய் கஞ்சா குடிக்கு எங்க இருக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. சரிதானே? நான் ஏற்கனவே கஞ்சா வித்தவன், சாராயம் வித்தவன் எங்க இருக்கான், கஞ்சா வித்தவன் எங்க இருக்கான், பான்பராக்கு வித்தவன் எங்க இருக்கான் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா சரியா இந்த மூத்தர் சந்துக்கு போனீங்கன்னாக்கா அந்த 3வது சந்தில நிப்பாரு, நீங்க கரெக்டா வாங்கிட்டு வந்தாலும் சொல்லுவாரு. சீமான பத்தி கேட்கணும்னா ராஜபக்சட்ட கேளு, கொலை நடுங்கி சொல்லுவான். சீமான பத்தி கேட்கணும்னா ராஜபக்சட்ட கேளியா, அவன் கொலை நடுங்கி சொல்லுவான். அமெரிக்கா ட்ரம்ப் கிட்ட கேளியா, மோடி கிட்ட கேளியா, அமித்ஷா கிட்ட கேளியா, ஆல் இந்தியா சீஃப் மினிஸ்டர் கேளியா சீமான் யாருன்னு சொல்லுவான். இதை போய் நின்னுகிட்ட கஞ்சா குடிக்க போய்கிட்ட போய் நீ வந்து சீமானு கேட்டா அவனுக்கு தெரிஞ்சதானே சொல்லுவான். அவனுக்கு தெரியாதியா எங்க கஞ்சா வைக்கிறான்னு கேட்டா அவன்கிட்ட சொல்லியிருப்பான். இது வந்து கேட்ட கேள்வியே தவறு தம்பி. இது எங்க அண்ணனை பத்தி போய் நீ அவர்கிட்ட கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சரிங்களா? சீமான் யாருன்னு சொல்லணும்னா மரத்திடம் கேளுங்க, இலைகளை அசைத்து சொல்லும். கடலுகிட்ட கேளுங்க, அலைகளை உசர்த்தி சொல்லும். மணல்கிட்ட கேளுங்க, சரிங்களா? மலைகள்கிட்ட கேளுங்க, சரிங்களா? அது மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள்ட்ட சீமானை பத்தி கேட்கணும். எதுக்கு ஸ்டெர்லைட் காரன்ட்ட போய் கேளுங்க சீமானை பத்தி யாருன்னு சொல்லுவான். பரந்தூர் விமான நிலையம் கட்டுறவன்ட்ட போய் கேளுங்க சீமான யாருன்னு சொல்லுவான். அணுமின் தூத்துக்குடி அணுமின் நிலையத்துல போய் கேளுங்க சீமானை பத்தி சொல்லுவான். இதற்கெல்லாம் போராடியவர் தான் சீமான், இன்னும் போராடி கொண்டே இருக்கிறவர் தான் சீமான். அமைச்சர்கள் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு அழுறாங்க, கரூர் சம்பவத்துக்கு அழல. ஆனா ஜனநாயகம் படம் பார்த்து அமைச்சர்கள் அழுறாங்க. எப்படின்னா பாருங்க தம்பி, விஜய் படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய தொண்டர்கள் என்ன செஞ்சாங்க? ரசிகர்லாம் என்ன செஞ்சாங்க? விஜய் படம் வழி வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி விற்பாங்க, முறுக்கு விற்பாங்க, கஞ்சா விற்பாங்க, கட்டிங் சரக்கு ஓரமா சந்து பந்துல விற்பாங்க. இப்ப படம் லாஸ்ட் படம்னு வேற சொல்லி விட்டாரு. நான் எப்படி பொழப்பு நடத்துறது? லாஸ்ட் படம் இப்ப சொல்லிட்டாரு, நான் என்னோட பொழப்பு அதுலதான் நம்பி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் படம்னு வேற சொல்லிட்டாரு. நாளைக்கு ஆட்சி கவிழ்ந்து போயிடும். இன்னும் ஒரு 6 மாசமா 1 வருஷமா ஆட்சியை கவிழ்ந்து போயிட்டு என் பொழப்பு நான் எப்படி பொழப்பு பண்ணுறது? அதை நினைச்சுதான் அழுகுறாங்களோ வச்சு வேற படம் நல்லா நடிச்சிட்டேன். ஏன்டா லாஸ்ட் படம்னு நினைச்சேன், நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தேன், இந்த மாதிரி மோசம் பண்ணிட்டியான்னு கூட அழுதுருக்கலாம்ல. நான் இப்ப எம்ஜிஆரும் ஒரு நடிகர் தான், அவர் நடிகர் தான் முதலமைச்சர் ஆனாரு. இப்ப எம்ஜிஆர் காலத்துல இதே மாதிரி தான் இருந்தாங்களா? தம்பி, எம்ஜிஆர் படத்துல நடிச்சாரு, திரையில் என்ன நடிச்சாரோ தாய்க்கு பாசமாகவும் தங்கைக்கு பாசமாகவும் அண்ணன் தம்பி உறவுலையும் மற்ற நல்ல விஷயங்கள், சிகரெட்டு குடிக்க மாட்டாரு, மது குடிக்க மாட்டாரு, இந்த மாதிரி விஷயங்களை திரையில் எப்படி நடிச்சாரோ அதே தான் தரையிலையும்.
இருந்தாரு. உடல் ஆரோக்கியமா வச்சிருந்தாரு. எம்ஜிஆரோட ரசிகனை பார்த்தோம்னா கரலக்கட்ட மாதிரி முறுக்கேறி போய் அப்படியே ஜம்முன்னு வர கேட்டா அவனை பார்த்தாலே எம்ஜிஆர் ரசிகன் சொல்லிடலாம். அந்த எம்ஜிஆர் ஹேர் ஸ்டைலு அந்த மாதிரி இருந்தா அம்மாவை திட்ட மாட்டான், தங்கச்சியை திட்ட மாட்டான், அண்ணன் தம்பி பிரச்சனை வராது. ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்தானாக்கா அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு தியேட்டருக்குள் போனா கூட வெளியில வரும்போது அந்தமே நம்ம தம்பி கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற உணர்வுகளை ஊட்டினது எம்ஜிஆர் படங்கள். ஆனா இன்னைக்கு இவரு நடிச்ச படம் சிகரெட்டு பத்த வைக்கணும், திருசா இடுப்ப கிள்ளணும், எப்படி ஒரு 2 குத்து டான்ஸ் போடணும். இதெல்லாம் வீட்ல போட முடியுமா? இதெல்லாம் வீட்ல செய்ய முடியுமா தம்பி? இந்த காலர்ல வச்சு சிகரெட்டை எடுப்பாரு பாருங்க, அது ஒரு தனி அழகுதான். இதை வீட்ல செய்ய முடியுமா? இவரு கத்து கொடுத்ததுங்கிறது வேற, அவரு கத்து கொடுத்ததுங்கிறது வேற. சரிங்களா? 2 பேருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு. எம்ஜிஆரையும் விஜய் கம்பேர் பண்ணக்கூடாது. இவரு ஆளு எங்க, ஆளுமை எங்க, அவரு எங்க, இவரு ஆளுமை எங்க. இவரு சட்டமன்றத்துல கோமா வந்த கோழி முட்டை மாதிரியே உட்காந்துருக்காரு. என்ன சீக்கு வந்த கோழி மாதிரி தலையை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. ஜனநாயகம் படம் பார்த்தா மூளை நல்லா வேலை செய்யணும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு செலவு வைக்கணும்னு அவங்க தொண்டர் ரொம்ப ஆசைப்படுறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகம் படம் பார்த்தா மூளை வேலை செய்யுமா? ஜனநாயகத்தில் நடிச்சவருக்கே மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. மூளை வேலை செய்யாத மாதிரி தான் கோமாவில் வந்த மாதிரி உட்காந்துருக்காரு. அது எப்படி தம்பி படம் பார்த்து வேலை செய்யும்? இப்போ என்ன பண்ணா, நீங்க என்ன தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம். உலக நாடுகள் மெடிக்கல் சென்டருக்கு ரிலீஸ் பண்ணுங்க. தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணதில்லை. ஏன்னா மூளைச்சாவு வந்தவங்களுக்கு, கோமாவில் இருந்தவங்க, இந்த மாதிரி மூளை சம்பந்தமான வியாதிகள் இருக்குல்ல, அவங்கவுங்க அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரிலீஸ் பண்ணோம்னா அந்த படத்தை போட்டு காக்கும் வரும்போது மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எவ்வளவு ஒரு அறிவார்ந்த சபாநாயகரெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்க முடியல. இதெல்லாம் எங்க தம்பி நம்ம போய் எங்க முட்டிக்கிடுச்சு ஆகுறது? ஒரு அரசாங்கமே ஒரு படத்தை பார்க்க போயிருக்கு தம்பி. ஒரு அரசாங்கமே லீவ் லெட்டர் வேற கொடுக்குறான். எப்படி லீவ் லெட்டர் வேற கொடுக்குறான்? படம் பார்க்கறதுக்கு லீவ் லெட்டர் கொடுக்குறான். தம்பி, பள்ளிக்கூடத்துல நம்ம கற்பிச்சது என்ன? ஏன்டா லீவு போட்ட? ஆத்தாவுக்கு உடம்பு முடியல, தாத்தாவுக்கு உடம்பு முடியல, அதுக்கே இழுத்து போட்டு அடிப்பான் வாத்தியார் நம்மள. ஏன்டா லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போன நம்மள, அதுக்கே இழுத்து போட்டு அடிப்பான். ஒரு பையன் 3 லீவ் லெட்டர் கொடுத்துருக்கான் ஒரே மாசத்துல. எப்படி? எங்க ஆத்தா செத்து போயிட்டுன்னு. 2வது பார்த்திருக்காரு வாத்தியார், ஆத்தா செத்து போயிட்டு. 3வது பார்த்திருக்காரு ஆத்தா. இவன் பொய் தான் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்திருக்காரு. ஏன்டான்னு கேட்டா அப்பதான் அந்த தாத்தாவுக்கு 3 பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருக்க, 3 ஆத்தாவும் செத்துருக்கு. அந்த கதைதான். அது மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்துட்டு ஒரு அரசாங்கத்தை நடத்துற அமைச்சர் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு படம் பார்க்க போனீங்கன்னா உன் அரசாங்கம் என்ன லட்சணத்துல இருக்கும்? அதை சொல்லுங்க. நீ என்ன லட்சணத்துல நடத்துவ? நீ நல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்தா அந்த வேலை செய்வீங்களா? நான் அதை அவங்கள சொல்லி குறல தம்பி. நம்ம மக்கள் எதையாச்சும் எடுத்து நாம தான் அடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு அமைச்சர் கீழே, முதலமைச்சர் கீழே நம்ம வேலை செய்யறங்கிறது நாம தான் நாண்டுகிட்டு தொங்கணும். நான் இப்ப விஜய் அவர்களுக்கு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாங்கன்னா, இந்த படம் கடைசி படம், அவருக்காக செலவு வச்சாலும் தப்பு இல்லைன்றாங்க. இந்த கருத்து எப்படின்னா, உண்மையில தளபதிக்கு செலவு வைக்கணுமா? ஆமா, செலவு வைக்கணும். அவரு கியூபா போராளில உடனே நம்ம செலவு வச்சணும். பிடல் கேஸ்ட்ரோ, லெலின், ஆப்ராம் லிங்கம், அது இதுன்னு போராளிகள் பல போராட்டங்கள் நடத்தின ஒரு தம்பி விஜய். வெக்ககேடு, வெளியில சொன்னா வெக்ககேடு. நான் இப்ப சமூக வலைதளங்கள்ல அதிகமா விமர்சனம் உள்ளாகிறது நாம் தமிழர் கட்சியும் சீமானம் தான். குறிப்பா பண்றவங்க பார்த்தா ஆளுங்கட்சியா இருக்கு. என்ன காரணம்? இப்ப எதிர்கட்சி திமுக, ஆனா திமுக விமர்சனம் பண்றதில்ல. தோல்வி அடைந்த நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் என்ன தேவை இருக்கு? அவர் தான் தோல்வி அடைஞ்சிட்டாரு, அப்புறம் எதுக்கு இந்த அளவுக்கு விமர்சனம்னு ஒரு கேள்வி வருதுல்ல தம்பி. ஒரு தேர்தல் அரசியலை வச்சு ஒரு கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைந்துட்டுன்னு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவ அத்தனை ஆரம்பம் முதல் அடி வரை பொறுப்பாளர்களும் போராளிகள். சரிங்களா? இந்த தேர்தலில் இன்னும் எத்தனை தேர்தலில் தோற்றாலும் ஒருபோதும் கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் மீண்டும் களமாடி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தான் இங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அதுல சலிப்படைந்தவர்களை காலம் தள்ளுதுன்னா அது தள்ளி போய்கிட்டு இருக்கும். சில பேர் மரத்துல இலை உதிர மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. அது தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட விமர்சனம், அது தனிப்பட்ட உரிமைகள் அவங்களோடது. நம்ம அதுல போக வேண்டாம். ஒருவனால் ஒரு முடியலை, என்னால உங்களால எதுக்க முடியலன்னா நான் என்ன தெரியுமா, உங்க மேல மிகப்பெரிய ஒரு கடுமையான விமர்சனத்தை வைப்பேன். ஒரு பொய் பிரச்சாரம், பொய் விமர்சனத்தை வைப்பேன். என்னை நேரடியா உங்களால எதுக்க முடியல அப்படிங்கிறப்ப ஒரு விமர்சனத்தை வைப்பேன். அதுதான் இந்த தாவேக்கா அரசு. சீமான் அவரை நேரடியாக எதிர்க்க முடியலன்றீங்களா? எப்படி தம்பி இருக்க முடியும்? போராளி எங்க, கோமாளி எங்க தம்பி? இவரு போராளி, இவரு கோமாளி. ஒரு கோமாளியால போராளி எதுக்க முடியுமா? இல்ல, அவரு தான் முதலமைச்சர். இப்போ எம்பி, நீ பிரதம மந்திரியா வேற, அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீ பிரதமரா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நீ சாதாரண ஒரு போராளி, நீ பிரதமரா இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி. போராளி, கோமாளி, அவ்வளவுதான் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். நான் இப்ப கரூர் மரணத்துக்கு அரசு வேலை கொடுக்கறது அறிவிச்சிருந்தாரு. இப்ப நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டு தடுத்து இருக்கு. எப்படின்னா பாருங்க, சுதந்திர போராட்டத்துக்கு போராடிட்டு
இன்ன வரைக்கும் பென்ஷன் இல்லைன்னு நடையா நடந்துகிட்டு இருக்கான் உயிரோட இருக்கிற போராளி. பென்ஷனே சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நடையா நடந்து அந்த புக்கை தூக்கிக்கிட்டு நடையா நடந்துகிட்டு இருக்கான் அந்த போராளி. ஆனா இந்த 41 பேர் ஒரு நடிகனை போய் பார்த்துட்டு கூட்ட நெரிசல்ல செத்ததுக்கு அரசு வேலை. இது எவ்வளவு பெரிய ஒரு தற்குறித்தனமான ஒரு வேலை இது. இல்ல ஒரு உயிரே போயிருக்குன்னா ஒரு வேலை தர தப்பு இல்லையா? தம்பி உயிர் என்ன புல்ரேசர் விட்டு அடிச்சான்? உயிர் போறான் நீ போய் உளுந்ததுக்கு அவன் ஒரு நடிகன் தம்பி. நீங்க ஏன் அவனை பெரிய இதா கட்டுறீங்க? முதலமைச்சர் விஜய் வந்து ஏன் பெரிய இமேஜினேஷன் பண்றீங்க? ஒரு நடிகன், நம்ம சாதாரண ஒரு நடிகன், புரியுதுங்களா இல்லையா? ஒரு டாக்டர் இருக்கான் வேலை செய்யறான், ஒரு போலீஸ்காரர் இருக்காரு ஒரு வேலை செய்யறாரு, இன்ஜினியர் இருக்கா வேலை செய்யறாரு, ஒரு நடிகன் அவன் வேலை செய்யறான். இதுக்கு ஏன் இவ்வளவு போர்க்கொடி இவ்வளவு புகழ் கொடியா தூக்குறீங்க? தம்பி அரசு பணி கொடுக்கணும் தம்பி, கொடுக்கறது தவறு கிடையாது, அரசு பண்ணி கொடுங்க. தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்ல இறந்த குடும்பத்துக்கு நீங்க அரசு பண்ணி கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல. அனிதா மரணம் அடைஞ்சிருக்கு நீட் தேர்வு எழுதி, அந்த குடும்பத்துக்கு எதாவது அரசு பண்ணி கொடுத்திருக்கிறீங்களா? சுதந்திர போராட்டம், சுதந்திரத்துக்காக போராடி அந்த குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு தள்ளாடி நிக்குது, அதுக்காக அரசு பண்ணி கொடுத்திருக்கிறா? மொழிக்காக எத்தனை பேரே செத்து இருக்கிறான், அவங்க குடும்பத்துக்கு அரசு பண்ணி, இந்த இனத்துக்காக எத்தனை குடும்பமே இறந்திருக்கு, அதுக்காக அரசு பண்ணி கொடுக்குறீங்களா? 41 பேருக்கு நீங்க ஒரு நடிகனை பார்க்க வந்து 41 குடும்பத்துல இறந்திருக்கானாக்கா அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை, அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அப்படி அரசு வேலை கொடுக்கணும். இப்ப நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டு அதை நிப்பாட்டிட்டுனா நேரா அழைச்சிக்கிட்டு போங்க 41 குடும்பத்தையும், உங்க தோட்டத்துல வேலை போட்டு கொடுங்க, யாரு வேண்டான்னா? அது உங்க சொந்த பிரச்சனை தம்பி. அதுக்கு என் வீட்டு வரி பணத்திலே அவனுக்கு சம்பளம் கொடுப்ப? என் வீட்டு வரி பணம் தம்பி, நான் வரி கட்டுறேன். என் வீட்டு வரி பணத்துல 40 ஒன்னே பார்க்க வந்தவனுக்கு 41 பேருக்கு அரசு வேலை கொடுப்ப? யார் வீட்டு சம்பளத்தை கொடுப்ப? நீ உச்சத்துல இருந்து வந்திருக்கிறீல, அந்த சொச்ச பணத்தை எடுத்து கூட அவனுக்கு யாரு வேண்டான்னு சொன்னா? என் வீட்டு வரி பணத்துல கொடுக்கறது நீ யாரு தம்பி? எனக்கு அது உரிமை இருக்கு, நான் அதை கேள்வி கேட்கறேன். உன் வீட்டு தோட்டத்துல வேலை போட்டு கொடு, வந்து செய்வாங்க, சம்பளம் கொடு. ஒரு முதலமைச்சரோட பேச தவறுதான்னா? முதலமைச்சரை பேசுறது தவறுதான், ஆனா அவர் முதலமைச்சரே இல்லையே, என்னன்னா பொம்மை அமைச்சர் தானே. என்ன அரகஜா பொட்டை வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் வந்து உட்காந்தா நீங்க முதலமைச்சரா? முதலமைச்சருக்கான டாக்டர்னா ஊசி போடணும், டெட்டாஸ்கோப் பார்க்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், அது டாக்டருக்கான தகுதி. போலீஸ்னா திருடனை பிடிக்கணும், வழக்கு போடணும், அதுக்கான ப்ரொசீஜர் பார்க்கணும், அதுக்கு இது. உங்களுக்கு என்ன இருக்கு? 2 டான்ஸு, 2 குத்துப்பாட்டு, 2 ஆட்டம், 2 பப்பு, இதெல்லாம் வந்து ஒரு தகுதியா தம்பி முதலமைச்சர் ஆகுறதுக்கு? அவன் 50 ஆண்டு காலம் அரசியல் பண்ணிட்டு ஆக மாட்டோமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு நிற்கிறான். நீங்க 2 டான்ஸை போட்டு வந்து டாட்டா காமிச்சா நீங்க முதலமைச்சரா? தமிழக முதலமைச்சர் வந்து படத்துறையிலேருந்து வந்திருக்காரு. அவர் படத்துறையில் செஞ்ச சாதனைகள் என்னென்ன? கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, இதெல்லாம் அவர் வந்து அதிலே வளர்த்துருக்காரா? அவர் வந்து செஞ்சிருக்கிறாரா? அவர் வந்து நாட்டுக்காக அர்ப்பணிப்பு செஞ்சது என்ன? ஒரு அர்ப்பணிப்பு. இந்த இந்த மக்களுக்காக இந்த போராட்டத்தை நான் நடத்தியிருக்கிறேன், இந்த மக்களுக்காக, இந்த மொழிக்காக நான் போராடி இருக்கேன், மக்களுக்காக, இந்த இனத்திற்காக நான் போராடி இருக்கேன், ஆத்து மணலுக்காக போராடி இருக்கேன், நதிநீர் பிரச்சனைக்காக போராடி இருக்கேன், நீட்டுக்காக போராடி இருக்கேன். ஏதாவது ஒண்ணு இருக்கா தம்பி? துப்பாக்கி படத்துல கூட ராணுவத்துல இருந்து நாட்டுக்காக போராடி இருக்காரு. துப்பாக்கி படத்துல நடிப்பாரு, அது பொம்மை துப்பாக்கி தானே, அது ஒரிஜினல் துப்பாக்கியா? ஒரிஜினல் துப்பாக்கி தூக்குறதுக்கு முடியுமா தம்பி அவரால்? அது என்ன வெயிட்டு? சும்மா பொம்மை துப்பாக்கி. நான் இப்போ அந்த திருவிழா, ஆடி மாசம் திருவிழா கூழ் ஊத்த வந்துருவாங்க, அங்கே தான் 30 ரூபாய்க்கு துப்பாக்கி வைப்பான், அதை தூக்கி வச்சுட்டு ஆட முடியுமா தம்பி? சேலம் மாநகராட்சியில ஜல்ஜீவன் திட்டத்தை பேரை மாத்தி ஜூயிஸ்ன்னு ஒரு கார்பரேட் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட இதுதான் அந்த ஜூயிஸ்ன்றது. 4000 சில்லற கோடியை வாங்கி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நேற்று சேலத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அந்த மாநகராட்சி மக்கள். இது எப்படி பாருங்க? சோமாலியா ஒரு நாடு தம்பி. அந்த ஒரு சோமாலியா நாடு இந்த மாதிரி ஒரு தற்குறிகள் செய்யற ஆட்சினால இன்னைக்கு வந்து நிலைமை எப்படி தெரியுமா? குடிக்க தண்ணி கிடையாது, திங்க சோறு கிடையாது, உடுத்த உடை கிடையாது, மனிதன் அடிச்சு திங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. மனிதன் அடித்து திங்கிற சூழ்நிலை இங்க சோமாலியாங்கிற நாட்டுல வந்துருச்சு. அவ்வளவு ஒரு வறட்சி, பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. அப்படி இருக்க மாதிரியே சுயஸ் என்ற நிறுவனம் வந்து சேலத்துல வந்து குடிநீர் எனக்கு வழங்குவதாக சொல்லி முதலீட்டுல அவங்க வந்து தருங்கிறாங்க. என் வீட்டு தண்ணி, குடத்துல இருக்க தண்ணிய நீ எனக்கு மோண்டு கொடுக்கறதுக்கு நான் ஏன் உனக்கு வரி கட்டணும்? என் நாட்டுல இருக்கிற தண்ணி தம்பி, அதை எனக்கு கொடுக்கறதுக்கு நீ ஏன் 4000 கோடி முதலீடு போட்டு வர்ற? அப்படி என்ன என் மேல உனக்கு அக்கறை? என் மேல உனக்கு அப்படி என்ன அக்கறை? 4000 கோடி எங்கே உள்ள நீ 4000 கோடி என் நாட்டுல கொண்ட முதலீடு போட்டு எனக்கு தடையற்ற நீர் கொடுக்குறியா? இன்னைக்கு நீரோட வரி 150 ரூபாய். இன்னைக்கு இருக்கிற சேலம் மக்கள் நீருக்காக கட்டக்கூடிய பணம் 150 ரூபாய். அதே சுயேசி நிறுவனம் வந்துட்டுனா மாசம் 1500 ரூபாய்.
இன்னைக்கு இருக்கிற பைப்லயோ அந்த நகராட்சியோ மாநகராட்சியோ கொண்டாந்து கொடுக்குறப்ப தட்டுப்பட்டு தடுமாற ஏதோ ஒரு நேரத்துல தண்ணி வரும் வராம இருக்கும், அது அப்பாற்பட்டது. ஆனா நான் பணம் கட்டலைனால் என் நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு நான் வரி கட்டலைன்னா 2 நாளைக்கு வரும் 3 நாளைக்கு வரும் சொன்னா போயிடுவான், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிடுவான். ஆனா நான் வரி கட்டலைன்னா, குடிநீர் வரி கட்டலைன்னா நீ அதிலேயே மீட்டர் பொருத்திடுற. இன்னைக்கு நான் காலையில 11 மணிக்கு நான் பணம் கட்டலைன்னா 11:01க்கு ஒரு செகண்டுக்கு நின்னுடும். என் மக்கள் எப்படி வாழுவான்? உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? விஜய் வந்து ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, அப்படியே இறுக்கி பிடிச்சிருப்பாங்க 20 பேர் 10 பேர் இறுக்கி பிடிச்ச, விவசாயத்தை கை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு தூக்கிட்டு உள்ள போட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். அப்படியே பார்த்த விஜய், நீ அங்க விவசாயத்துக்கு போராடுற, நீ குடிநீருக்கு போராடுற, நீ இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனத்துல இந்த அரசு தாவேக அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிற, நீ 4000 கோடிக்கு நீ ஒப்பந்தம் போட்டிருக்க. இந்த நாடு நாசமா போகுது மட்டும் உறுதியா தெரியுது தம்பி. இல்ல ஒரு முதல்வர் எது பண்ணா நல்லது, மக்களோட நல்லதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு போட தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ம். அப்போ ஒரு முதல்வர் எது பண்ணா நல்லதுதான் பண்ணுவாரு. அதை நீங்க குறை சொல்ற மாதிரி இது எப்படி சரியா வரும்? எது தம்பி நல்லது? எது நல்லதுங்கிறீங்க? ஏன் குடிநீரை எடுத்து எவனோ ஒருத்தன்ட்ட கொண்டு கொடுத்து ஏன் குடிநீர் எடுத்து எனக்கு காசுக்கு கொடுக்கறது இது நல்லதா தம்பி? இத்தனை ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் திமுக ஆட்சி இருக்கு, அதிமுக ஆட்சி இருக்கு, அரசியல் ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆயிட்டு தம்பி. இது ஏன் நிலத்தடி நீர் தம்பி. இன்னொரு நாட்டுக்காரன் வந்து எனக்கு நீ எப்படி எடுத்து கொடுக்குறீங்க? எது சரியாகும்? எனக்கு என் வழி, என் மொழி தெரியணும், என்னோட வழி புரிஞ்சவன் தான் எனக்கு செய்ய முடியும். எதுவுமே தெரியாத இன்னொரு நாட்டுக்காரனுக்கு என்ன எப்படி தம்பி தெரியும்? அஹ்? என் வழி எப்படி அவனுக்கு தெரியும்? என் தாகம் எப்படி அவனுக்கு தெரியும்? அவன் பிசினஸ் பண்றான். சீஸ் நிறுவனம் பிசினஸ் 4000 கோடி போடுறானாக்கா 1,00,000 கோடி எடுக்கிறதுக்கு, சரிங்களா? முதலீடு தான் பண்றான். ஏன் இது இன்னும் இதுக்கு மட்டும் தான் கொடுப்பானுங்கிறீங்களா? எடுத்து வேற கார் நிறுவனங்களுக்கு கொடுப்பான். இது ஏன்னா அவன் ஒப்பந்தம் பண்ணிட்டான். அவன் வர்ற ஃபேக்டரிக்கு எத்தனைக்கும் அவன் நீரை கொடுக்க போறான். எப்படி நிலத்தடி நீர் குறையும்? பசி பஞ்சம் பட்டினி இன்னும் 10 ஆண்டுகள்ல இந்த பாருங்க, இந்த இந்நேரம் அந்த தண்ணி வந்திருக்க வேண்டியது எவ்வளவு ஒரு வறட்சியா கிடக்கு பாருங்க தம்பி. இந்நேரம் அந்த ஆத்துல தண்ணி பொழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு கர்நாடகா பண்ற சூழ்ச்சினாலையும் இந்த தாவேக ஆட்சி வந்ததுனாலையும் இன்னைக்கு என் மண்ணு வறண்டு போய் கிடக்கு. எப்படி விவசாயம் செழிக்கும்? டெல்டா மாவட்டத்தோட நிலைமை என்ன? இது அடுத்த வருஷம் நீடிச்சுன்னா பஞ்சம் வந்துடும், பசி வந்துடும். இன்னும் 2 வருஷம் நீடிச்சுன்னா மனிதன் அடிச்சு திங்கிற அதே சோமாலியா நிலைமை இங்க வராம தம்பி போகுது. நீட் தேர்வுக்காக மாணவர்கள் போராடுறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, சாலையில் நடந்தா தீட்டு, குளத்தில் குளிச்சா தீட்டு, குடிநீர் குடிச்சா தீட்டு, அது அப்போ வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் பீட் பண்ணி நம்ம பிள்ளைங்க வெளியில வந்து படிச்சு மேல வந்துடணும் பார்த்தா பூட்டை போட்டு ஒரே நீட்டா நீட்டுறான். சரிங்களா? எப்படியும் தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி, பழங்குடியின மக்களும் சரி, அவங்க சமுதாயத்திலிருந்து, நம்முடைய சமுதாய விவசாய டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒரு மருத்துவர் கூட வந்துடக்கூடாதுங்கிறது இது திட்டமிட்ட சரி. நீட்டுனா என்ன தம்பி? எப்போ வந்தது நீட்டு? நீட்டு எப்போ வந்தது? 2013ல காங்கிரஸால் கொண்டு வரப்பட்டது. அது 2016ல அது நடைமுறைப்படுது. நீட்டு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இந்த நீட்டு வேண்டாம்னு போராடுறது யாரு? அதே காங்கிரஸ். நீட்டை நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம், அது எழுதுறோம் எழுதலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் காங்கிரஸை நீட்டை விட்டு அப்புறப்படுத்தணும், அவ்வளவுதான். காங்கிரஸ் போராடுறத அப்புறப்படுத்தணும். அத்தனை மாணவர்களுக்கு நடு மத்தியில வந்து நின்றுகிட்டு வெக்கமா இல்ல உனக்கு? கொண்டு வந்ததே நீ தான். நீ என்ன நடு மாணவர்கள் மத்தியில படுத்துக்கிட்டு நீ போராடிக்கிட்டு இருக்க? ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அப்புறப்படுத்தணும் தம்பி. அதுக்கப்புறம் நீட்டை நாங்க எப்ப வேணாலும் அப்புறப்படுத்திக்கிறோம் தம்பி. நீட்டு நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், சரிங்களா? என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட்டு வந்து இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. நீட்டுங்கிறது வந்து இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. எங்கெங்க, அதாவது நல்லா வச்சுங்க, வெளிநாட்டுல படிச்சுட்டு எனக்கு இந்தியாவில் படிக்கல, நான் நீட் எக்ஸாம் இருக்கு, நான் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு, ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு, வெளிநாடுகளில் படிச்சுட்டு, மற்ற நாடுகளில் படிச்சுட்டு உள்ள வரும்போது நீ நீட் எக்ஸாம் எழுதிட்டு தான் உள்ள வரணும்னு சொல்ற, சரிங்களா? அதோட இதை பாருங்க. எப்படியும் மாணவர்களை மேல கொண்டு வந்துடக்கூடாதுங்கிற முடிவுல இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? நீட்டை எந்தெந்த, அதாவது வெளிநாட்டுல படிக்கிற மாணவர்களுக்கு நீ எழுதிட்டு தான் நீ உள்ள வரணுங்கிறது சிங்கப்பூர்ல வச்சிருக்க, மலேசியா வச்சிருக்க, தாய்லாந்துல வச்சிருக்க, பங்களாதேஷ் வச்சிருக்க, குவைத்துல வச்சிருக்கிற, இப்படி அரபு கண்ட்ரில அத்தனையும் நீ சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற. ஏன்னா என் மாணவர்கள் படிச்சுட்டு நீ இந்தியாவில் வந்து மருத்துவம் பார்க்கணும், நீட்டு வேணுங்கிற, சரிங்களா? இதை சீனாவில் நீட்டு கிடையாது தம்பி, அமெரிக்காவில் நீட்டு கிடையாது தம்பி. அமெரிக்காவில் அந்தந்த நாட்டுல என்ன சொல்றான், தன் மாணவன் கஷ்டப்பட கூடாது, அதாவது அந்தந்த மாநில வழி கல்வியில அவன் எழுதிக்கலாம், ஒரு நுழைவுத் தேர்வு எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்படும். இது மாதிரி இந்தியா முழுவதும் எங்கேயாச்சும் கொண்டே வச்சு நடத்தி என் மாணவர்களை இங்கிலீஷ்லயும் தமிழ், நீ வந்து பாடத்திட்டம் ஒன்னா கொடுக்குறியா? சிபிஎஸ்க்கு ஒண்ணு, அரசு பள்ளிக்கு ஒண்ணு,
மெட்ரிகுலேஷனுக்கு ஒண்ணு. பாடத்திட்டம் நீ ஒண்ணா கொடுக்குறியா? நீ எங்க இருந்து கேள்வி எடுக்கிற? சிபிஎஸ்சில இருந்து எடுக்கிற. நான் அரசு கல்வியில படிச்சுட்டு போனா நீ எப்படி சிபிஎஸ்சில இருந்து கேள்வி எடுக்கிற? இது எந்த மாதிரி கல்விக் கொள்கை? இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, இவ்வளவு பதில் நான் சொல்றேன்ல. இதை கூட யோசிக்காம நாளைக்கு உங்க சேனலுக்கே ஒரு மிரட்டல் வரும். எப்படி? உங்க சேனலுக்கு ஒரு மிரட்டல் வரும். உங்க சேனல்ல வழக்கு போடுவாங்க. ஏன்னா இதை கூட யோசிக்காதவங்க. கருத்து சுதந்திரங்கிறது அனைத்து மனிதனுக்கும் உண்டு. கருத்து சுதந்திரம் என்பது அனைத்து மனிதனுக்கு உண்டு. அனைத்து குடிமக்களுக்கு உண்டு. உச்சநீதிமன்ற பரிந்துரைப்படி, உயர்நீதிமன்றப்படி கருத்து சுதந்திரம் மீடியாக்களுக்கு, சேனல்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. இதை கூட யோசிக்காத ஒரு நிலையில தான் நம்ம ஆட்சியாளர்களை அரசியல்வாதியை வச்சு தேர்ந்தெடுத்து வச்சு அவங்க கீழே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னைய பத்தி புகழ்ந்து பேசினா ஒன்ன மாதிரி சேனல்னு சொல்றதும், என்னை பத்தி தவறா பேசினாக்கா உடனே ஆள் அனுப்பி அங்க அடிமைப்படுத்துறதும் மிரட்டுறதெல்லாம் உண்டு. எல்லாருக்கும் உண்டு, எல்லா கட்சிக்காரங்களும் உண்டு. ஆனா இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லாம் யோசிச்சு கலந்து ஆலோசிச்சு என்ன பண்ணலாம், இந்த சரி இந்த சொன்ன கருத்து சரியா தவறா, இதை ஏத்துக்கலாம்னா அது ஒரு அமைப்பு இருக்கும். இவங்க அதெல்லாம் கிடையாது. பார்த்தோன்னே குதிச்சு கிளம்பி போறதால வேற ஒன்றும் கிடையாது. பார்த்தோன்னே குதிச்சு யோசிக்கிற தன்மை கிடையாது. இப்ப இனிமே யோசிப்பாங்க. மூளை ஜனநாயகம் படத்தை போய் பார்த்தாச்சுன்னா மூளை சரசரன்னு வேலை செய்யும். இனிமே மூளை ஆக்டிவேஷன் ஆயிடும். இனிமே யோசிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு.